ஆற்று வாழ்வியல் மையத்தின் சார்பில் 20/6/2024 அன்று நடைபெற்ற மரபு விவசாய நிகழ்வில் விதைகள் சேகரிப்போம் எனும் கருத்தில் ஐயா சிவகதிரவன் அவர்களின் பகிர்வு. அனைவருக்கும் வணக்கம். விதைகள், குறிப்பாக மரபு விதைகள் சேகரிப்பு குறித்து நாம் ஒரு திட்டமிடலுக்காக கூடியிருக்கிறோம். அடிப்படையில் விதைகள், மரபு விதைகள், மரபு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற விதைகள், விவசாயம் பற்றி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட எந்த பின்புலமும் எனக்கு கிடையாது. விவசாயம் குறித்த உரையாடல்கள், விவசாயம் குறித்த மரபு விவசாயம் குறித்த கட்டுரைகள், சொற்பொழிவுகள், இப்படியான சில நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிறேன், பணியாற்றியிருக்கிறேன். வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்களோடு அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் சின்ன சின்ன விவசாயம் சார்ந்த கட்டுரைகளை தொகுப்பதற்கும் வாசித்து காட்டுவதற்கும் உரிய அனுபவங்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. விவசாயம், மரபு சார்ந்த வாழ்வியல் குறித்த சில முன்னோடிகளினுடைய உரையாடல்கள், சொற்பொழிவுகள், நெல் திருவிழா போன்ற மரபு விதை சேகரிப்பு குறித்த நிகழ்வுகள், இவைதான் எனக்கும் விவசாயத்திற்கும் இருக்கிற தொடர்பு. சிறு வயதில் எங்கள் ஊரில் இருக்கிற விவசாய நிலங்களில் இருக்கிற கிணறுகளில் நீச்சல் பழகிய அனுபவம். அப்போது விவசாயம் நடைபெறுவதை, பருத்தி, மிளகாய், சில பயிறு வகைகள், வெங்காயம் உள்ளிட்ட அந்த விவசாயம் சார்ந்த விளைச்சலை பார்த்த அனுபவம். இதை தாண்டி விவசாயத்திற்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் இன்று நாம் விவசாயம் குறித்தும் மரபு விதைகள் குறித்தும் திட்டமிடலுக்காக கூடியிருக்கிறோம் என்பது எனக்கு உந்துதலாக, உள்ளுணர்வாக ஏற்பட்ட முறையில்தான் இது மகிழ்ச்சியுடன் வெளிப்படுகிறது என்பதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் விவசாயம் பற்றி தெரியாத ஒருவனுக்கு, விதைகள் பற்றி எந்த அறிவும் இல்லாத ஒருவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை உங்களோடு உரையாடுவதற்கு கிடைக்கிறது என்றால் அது மகிழ்ச்சிக்குரியதாக நான் நினைக்கிறேன், மகிழ்ச்சிக்குரியதாகவே உணர்கிறேன். அடிப்படையில் இன்று மரபு விதைகள் நாம் சேகரிப்பது, மரபு விதைகளை பராமரிப்பது என்பது குறித்து திட்டமிடுவதற்காக கூடியிருக்கிறோம். ஒரு வகையான காட்சியை நான் தொடர்ந்து பார்க்கிறேன் சமூகம் முழுவதும். மரபு என்பது ஒரு பெரும் செல்வந்தர்களும் அல்லது எட்டாத நிலையில் இருக்கிற கருத்துமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நேரடியாக வெளிப்படையாக பேச வேண்டும் என்றால், மரபு வகையில் உற்பத்தி செய்யப்படுகிற விளைபொருட்கள் பெரும்பாலும்
எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் நிலையில் இல்லை. அது மிக மிக எளிமையாக எல்லா மனிதர்களுக்கும் கடையில் சந்தையில் கிடைப்பது போல கிடைப்பது இல்லை. அதில் அதிக விலை கொடுத்து உற்பத்தியை காரணமாக வைத்து அதிக விலை கொடுத்து பெற்றுக்கொள்கிற வாய்ப்பு தான் இருக்கிறது. பெரும் செல்வந்தராக இருப்பவர்கள் அவற்றை பெற்றுக்கொள்கிற மரபு மாற்றம் இல்லாத அல்லது மரபு முறைப்படி விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை சந்தையில் பெறுவதற்கு ஒரு பெரும் கட்டணத்தை தொகையாக செலுத்த வேண்டியிருக்கிறது. அல்லது இன்னொரு புறம் மரபு வகைப்பட்ட விவசாயம் என்பதும் மரபு வகைப்பட்ட செயல்பாடுகள் என்பதும் சமூகத்திலிருந்து விலகிய ஒரு பெரும் புனித தன்மையோடு பார்க்கப்படுகிற நிலையை நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கப்படுகிறது. மரபு ரீதியில் விவசாயம் செய்பவர்கள் அல்லது மரபு ரீதியில் ஒரு வகையை பின்பற்றி இயங்குபவர்கள் சமூகத்தில் பொருந்தாதவர்களாக இருக்கிறார்கள். அதே வேளையில் அவர்களை அறிந்த வட்டத்தில் அவர்கள் மிக மதிப்பிற்குரியவர்களாக கருதப்படுகிறார்கள். அடுத்து மரபை விரும்புகிறவர்கள் விரும்பி உண்கிற போது ஒரு நிகழ்வில் தஞ்சாவூர் அருகே நடந்த நிகழ்வில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம். மரபு உணவை ஏற்பாடு செய்திருந்தார்கள். என்னோடு சில நண்பர்கள் வந்திருந்த போது நாங்கள் எல்லோரும் அங்கு மரபு உணவில் அந்த உணவு பந்தியில் உணவு அருந்தினோம். அந்த நிகழ்வு முடிந்து நாங்கள் வெளியே செல்கிற போது என் உடன் வந்தவர்களில் பலரும் தனியாக வழக்கமான உணவை உண்டார்கள். மரபு உணவில் அவர்களுக்கு சுவை ரீதியாக அவர்களுக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லை. இப்படி ஒரு பின்வாசல் வழியாக வந்து செல்கிற ஒரு காட்சியையும் நான் பார்க்கிறேன். இப்படி நடப்பதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்றால், மரபு என்பது பெரும் செல்வந்தர்களுக்கான ஒன்றாக நாம் பார்க்கிறோம். மரபு விதைக்கிறவர்கள், மரபு ரீதியில் விவசாயம் செய்கிறவர்கள், இயற்கை வழியில் விவசாயம் செய்கிறவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது சமூகத்திலிருந்து விலகி நிற்கிறார்கள். அவர்களை அறிந்த கூட்டத்தில் அல்லது அவர்கள் அறிந்திருக்கிற குழுக்களில் அவர் மிகவும் உயர்ந்தவராக அல்லது புனிதமானவராக கருதப்படுகிறார். சுவை, நலம் என்கிற ஏதோ ஒரு அரைகுறையான புரிதலோடு மரபை உண்கிறவர்கள் முகம் சுளிப்போடு உண்பது நடக்கிறது. இவை எல்லாமும் மரபை சுற்றி இன்று காண்கிற நிஜமான செய்திகள், நிஜமான நிலைகள். உண்மையிலேயே மரபு மருத்துவ ரீதியில் உயர்ந்தது. அதற்கே உரிய தனித்துவங்கள் இருக்கின்றன. மரபு விதைகளும் அதில் விளைகிற விளைச்சலும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது என்று பரப்பப்படுகிற பரப்புரைகள் உண்மையும் கூட. இவை எல்லாமும் இன்று அழிந்து வருகின்றன. அவற்றை நாம் என்ன செய்வது என்று கவலைப்படுகிற நம் போன்ற பலரும் இருக்கிறோம். இந்த கவலையிலிருந்து மரபை நாம் பாதுகாப்பதற்கு அல்லது மரபு விதைகளை நாம் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம். இந்த சூழலை, இந்த போக்கினை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது, எவ்வாறு கையாள்வது என்று தெரியாமல் இருக்கிறோம்.
அடிப்படையில் நாம் புரிதலுக்காக எனது கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடிப்படையில் மரபு ரீதியாக விளைகின்ற விளைச்சல் என்பது இயற்கையின் வழிகாட்டுதலின்படி விளைவது. அவற்றிற்கு இயற்கைதான் வழிகாட்டுதல். இயல்பாக பெய்கிற மழை, முறைப்படி வீசுகிற காற்று, வெப்பம், புவியினுடைய சூழல், எந்த விதமான மனிதனினுடைய தலையீடும் இல்லாத இயற்கையினுடைய இயக்க சுழற்சியில் தன்னெழுச்சியாக விளைகிற விளைச்சல் என்பது இயற்கை விவசாயத்தின் பார்ப்பட்டது. பெரும்பாலும் காடுகளில் அல்லது மனித சமூகம் உருவாவதற்கு முன்பு விளைச்சல் இப்படித்தான் இருந்திருக்கிறது. பின்பு பறவைகள் விதைகளை கடத்துகின்றன, தேனீக்கள் விளைச்சலை உண்டாக்குகின்றன என்கிற மனித அறிவுபூர்வமான விளக்கங்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படி இருந்தாலும் புவி சூழலில், புவியில் நிலவுகிற அந்த நிலையில் மரபார்ந்த விளைச்சல் என்பது, மரபார்ந்த விவசாயம் என்பது, இயற்கை சார்ந்த விவசாயம் என்பது இயற்கை சூழலின் போக்கில் விளைகின்ற விளைபொருள்கள் தான். இந்த போக்கில் விளைகின்ற விளைபொருட்களை, இயற்கையினுடைய செழுமையில் விளைகின்ற விளைபொருட்களை நாம் ஆரோக்கியம் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் அவை இயற்கையின் பராமரிப்பிலேயே விளைந்திருக்கிறது. எந்த விதமான மனித ஆய்வும் அதில் தலையிடவில்லை. எந்த மனித தலையீடும் இல்லாத காரணத்தினால் அவற்றிற்குள் கலப்படம் இல்லை, அவற்றின் மீது எந்த விதமான மருந்து தெளிக்கின்ற வேலையும் இல்லை. அவற்றினுடைய உள்கட்டமைப்பை சிதைப்பதற்குரிய எந்த தொழிலையும் அவை இதுவரை பெற்றிருக்காத காரணத்தினால் அவை ஆரோக்கியத்திற்குரியதாக இருக்கிறது. அது மனிதன் உண்கிற ஆரோக்கியம் என்பது மட்டுமல்ல, அது இயற்கையினுடைய சீர் சூழலை எந்த விதத்திலும் சிதைவிற்கு உள்ளாக்காத சுழற்சியோடு இருக்கின்ற ஆரோக்கியமும் அதில் அடங்கியிருக்கிறது. இயற்கை சூழலினுடைய ஆரோக்கியம் என்பதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான பகுதி, அவை மனித உடலுக்கு நல்லது என்பது ஒரு புறம். அது நமது தன்னலத்தின் பார்ப்பட்டு கருதுகிற கருத்து. அடிப்படையில் இயற்கை விவசாயம் என்பது, மரபு சார்ந்த விவசாயம் என்பது, காடுகளில், மலைகளில், உரிய நிலத்தில், உரிய வெப்பத்தில் தன்னெழுச்சியாக விளைகிற விளைச்சல் என்பது சூழலை கெடுக்காத, சூழலுக்கு விருத்தி தருகிற, சூழலோடு இசைந்து விளைச்சலை கொடுக்கிற ஒரு விவசாய முறை. பின்னாளில் இந்த விவசாய முறை நாகரிகத்தின் பெயரால் மனிதனுடைய தலையீடுக்கு பின்பு இவை சிதைவிற்கு உள்ளாகிறது என்பது நாம் இன்று காண்கிற காட்சி. அது எல்லோருக்கும் தெரியும். இத்தகைய இந்த விளைச்சல் சீர்கேடு இன்று மனித தலையீட்டின் காரணமாக நசுக்கப்பட்டிருக்கிற, சீரழிக்கப்பட்டிருக்கிற இந்த விளைச்சல் சீர்கேடு முழுக்க இயற்கையினுடைய சுழற்சியை தலையிட்டு மரபு ரீதியான செயல்பாடுகளை நொறுக்கி போட்டு அதனுடைய கட்டமைப்பை சிதைத்து அல்லது புதிய ஒன்றை செலுத்தி இப்படியான ஒரு வேறு வகைப்பட்ட விவசாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது சூழலுக்கும் கேடாக, உண்பவருக்கும் கேடாக, உற்பத்தி செய்வதற்கும் கேடாக மாறியிருக்கிற சிக்கலில் இருக்கிறோம். இந்த சூழலில் நாம் காண்கிற பதற்றமான இன்னொரு காட்சி, இந்த இயற்கை விவசாயத்தினுடைய தேக்கத்தினால் அல்லது இந்த மரபு மாற்றப்பட்ட, மருந்து தெளிக்கப்பட்ட விவசாய பொருட்களினுடைய விளைச்சலின் காரணமாக
நோய்கள் பெருகிவிட்டன, ஐயகோ என்ன செய்வது என்று ஒரு கூக்குரல் வேறொரு புறம். இந்த இரண்டு வேறு கருத்துக்களிடையே ஒரு தனி வணிகம் நடக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் நாம் சந்தித்திருப்பது என்பது இந்த மரபு விதைகளை, மரபு விவசாயத்தை மீட்பதற்கு நமது பங்கை அல்லது நமது வினையை நாம் பொருத்தமாக பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சந்திப்பினுடைய நோக்கம். இதில் நண்பர்கள் பேசுகிற போது மரபு விதைகளை பாதுகாப்பதற்காக நாம் கூடுவோம் என்றெல்லாம் கூட என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். மரபு விதைகள் தான் நம்மை பாதுகாப்பவை. நீங்கள் தயவு செய்து அந்த உண்மையை எப்போதும் மறந்து விடக்கூடாது. மரபு விதைகளை நான் என்ன போய் மரபு விதைகளை பாதுகாப்பது? மரபு விதைகளை நான் சீரழிக்க வேண்டும் என்றால் செய்ய முடியும். என்னை போன்றவர்கள் விஞ்ஞானத்தின் பெயரால் அல்லது ஆய்வு செய்கிறேன் என்ற பெயரால் மரபு விதைகளை சீரழித்திருக்கிறோம். நாம் சீரழித்திருக்கிறோம். நமக்கு முன்னால் இருக்கிற பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மரபு விதைகளை, மரபு விவசாய முறைகளை ஆய்வுக்கு உட்படுத்தி சிதைவிற்கு உள்ளாக்கி இருக்கிறோம். நாம் மரபு விதைகளை பாதுகாப்போம் அல்லது மரபு விதைகளை பாதுகாப்பதற்காக கூடுவோம் என்பது அடிப்படையில் மூட நம்பிக்கையானது, அடிப்படையில் புரிதல் இல்லாதது. எனவே மரபு விதைகளை பாதுகாப்பதற்குரிய தன்மையோடு பலத்தோடு நாம் இல்லை. இன்னொன்று, மரபு விதைகளை பாதுகாப்பது என்பதே நமக்கு அது ஒரு பொருத்தமில்லாத திட்டம். நாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு மரபு விதைகளை பாதுகாப்பது என்று சொல்வதற்கு இழிவாக இருக்கிறது. அது அப்படி அல்ல. நம் கையில் இருக்கிற, மிச்சம் இருக்கிற, வாய்ப்பில் கிடைக்கிற மரபு விதைகளை சேகரிப்போம், பத்திரப்படுத்துவோம், அவற்றை தொடர்ந்து அடுத்த முறையினருக்கு கடத்துவோம் என்பதுதான் நாம் கூடியிருப்பதற்கான நோக்கம். இதில் மரபு விதைகளை நிறைய முன்னோடிகள், நான் முன்பே குறிப்பிட்டது போல ஐயா நம்மாழ்வார் அவர்களினுடைய பெரிய விரிவான விவசாயம் சார்ந்த, இயற்கை விவசாயம் சார்ந்த பயணங்கள், வேதாரண்யம் பகுதிகளில் நெல் ஜெயராமன் அவர்களுடைய நெல் பராமரிப்புக்குரிய முயற்சிகள், தொடர்ந்து ஐயா செந்தமிழன் அவர்களுடைய கடுகு பயணம், இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய நீர்நிலை பராமரிப்பு முயற்சிகள், இப்படி பல முன்னோடிகள் தொடர்ந்து. இப்போது கூட நான் முகநூலில் சூழலியல் சார்ந்து ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அழைப்புதலை பகிர்ந்திருந்தார்கள். இவ்வாறு பல முன்னோடிகள் வேறு வேறு பகுதிகளில் தன்னால் இயன்ற சூழலியல் சார்ந்த, மரபு விவசாயம் சார்ந்த, மரபு விதைகள் பராமரிப்பு சார்ந்த முயற்சிகளை, முன்னெடுப்புகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பணியில் நம்முடைய பங்களிப்பாக, நம்முடைய செயலாக, வினையாக என்ன செய்ய போகிறோம் என்பதற்காகத்தான் இங்கு கூடியிருக்கிறோம். அடிப்படையில் இந்த கூடுகையினுடைய நோக்கம் என்பது எந்த விதமான பலாபலனை எதிர்பார்த்தும் அமையக்கூடாது, அமைவது அல்ல என்று எனக்கு நன்றாக தெரியும். இதனுடைய அடிப்படை, நான் பெரிய விவசாயியாக மாறி மரபு விவசாயத்தை மீட்டெடுக்கப் போகிறேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாத எளிய மனிதர்களினுடைய சந்திப்பு இது. யாருக்கும் சொந்தமாக அல்லது குத்தகைக்கு கூட நிலங்கள் கிடையாது. குத்தகைக்கு கூட ஒரு சிறிய நிலப்பரப்பு என்பது கிடையாது. நம்மில் பலரும் மரபு விதைகள் மீது, மரபு விளைச்சல் மீது, இயற்கை விவசாயத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம், விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இலக்கு என்பது இயற்கை விவசாயத்தின்
உற்பத்தி வழியாக பாதுகாப்பது, பராமரிப்பது என்பது ஒரு பெரிய பணி. நம்முடைய பணி என்பது மரபு சார்ந்த விளைச்சலை, மரபு சார்ந்த விதைகளை எவ்வாறு பராமரித்துக் கொள்வது, தக்க வைத்துக் கொள்வது என்று திட்டமிடுவதற்காகத்தான் இன்று கூடியிருக்கிறோம். இது ஒரு பெரிய நீண்டகால திட்டமிடல். இந்த திட்டமிடலினுடைய துவக்க நிகழ்வாக இன்று நாம் மரபு விதைகளை பராமரிப்பதற்குரிய நோக்கமும் அதற்குரிய காரணங்களும் என்னவென்று புரிந்து கொள்வதற்காக நாம் கூடியிருக்கிறோம். அடிப்படையான நோக்கம் என்பது மரபு விதைகளை ஒவ்வொருவரும் பராமரிப்பது என்பதுதான் இந்த தொடர்ந்த நாம் சந்திப்புகளில் விவாதிக்கப் போகிறோம். ஏன் மரபு விதைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு சில சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். மரபு விதை பாதுகாப்பது என்பது ஒரு விவசாய முறையை பாதுகாப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. எனக்கு விவசாயம் என்பது தனியான ஒன்றாக தெரியவில்லை. அது ஒரு வாழ்வியலினுடைய பகுதி. ஒரு மனிதர் நலமாக வாழ்வதற்கு நலமான உணவு என்பது ஒரு கட்டமைப்பு. நலமான உணவு என்பது தனி பொருள் அல்ல. ஒரு வாழ்வியலுக்கு உள்ளே ஒரு மனிதன் நலமாக வாழ்வதற்கு மருத்துவம் அவசியமாகிறது, உணவு அவசியமாகிறது, அவன் வாழ்கிற பகுதி சூழல் அவசியமாகிறது, அவன் தங்குவதற்குரிய தங்குமிடம் அவசியமாகிறது, அவன் உடுத்துகிற உடை அவசியமாகிறது. இப்படி பல அம்சங்கள் ஒரு எளிமையான இனிமையான வாழ்வை வாழ்வதற்கு அவசியமாக இருக்கின்றன. இத்தகைய அம்சங்கள் உள்ளடக்கியது ஒரு நலமான வளமான வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் பார்க்கிற போது இன்று தனித்தனியாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அடிப்படையில் இவை எல்லாமும் இணைந்து இருக்க வேண்டியவை. ஒரு வாழ்க்கையினுடைய முழுமை என்பது உணவும் மருத்துவமும் ஆடைகளும் தங்குமிடமும் எல்லாமும் இணைந்து இருக்க வேண்டியவை. நான் இன்று கூட பார்க்கிறேன், இந்த நிகழ்வை நாம் சேர்ந்து செய்வதற்கு மிக முக்கியமான காரணங்களில் இதுவும் ஒன்று. இயற்கை விவசாயம் அல்லது இயற்கை மரபார்ந்த விவசாயம் செய்கிற சிலரில் கூட, எல்லோரும் அப்படி சொல்ல முடியாது, சிலரில் கூட அவர்கள் நெல் உற்பத்தியை மட்டும் செய்து கொண்டிருப்பது அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி முறையை மட்டும் சார்ந்து இருப்பது, அந்த வகையில் இயற்கை விவசாயத்தை அவர்கள் செய்வது என்று ஒரு பக்கமாக அல்லது ஒரு பகுதியில் மட்டும் இயங்குகிற நடைமுறை. அதற்கு பின்னால் அவர்களுடைய லாபம் நோக்கமாக இருப்பதையும் கூட நாம் பார்க்க முடிகிறது. எல்லோருக்கும் அது பொருந்தாது. சிலர் அப்படி நான் பார்க்கிறேன். இப்போ ஒரு நல்ல பன்னாட்டு நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு அல்லது பணியாற்றி கொண்டே கிராமங்களில் நிலத்தை பார்வையிட்டு அந்த நிலத்தில் ஏதாவது ஒன்றை விளைச்சலாக போட்டு பன்னாட்டு நிறுவன வருமானத்தில் அதற்கு இணையான அல்லது அதற்கு அந்த அளவிற்கு இல்லாவிடிலும் அதற்கு பக்கத்தில் வருகிறது போன்ற ஒரு வருமானத்தை இந்த இயற்கை விவசாயத்தில் பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு ஆர்வத்தில் செய்கிற விவசாய முறைகள் இருக்கின்றன, நாம் பார்க்கிறோம். அதுவல்ல, இது வாழ்க்கை முறையோடு இணைந்து இருக்கிற விவசாய முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நபர்களை நாம் பார்க்கிற போது அவர்களுக்கு இயற்கை விவசாயம் என்பது வெறுமனே உணவு உற்பத்தி மட்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். குறிப்பாக அரிசி கோதுமை உற்பத்தி மட்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். இயற்கை விவசாயம் செய்கிற நண்பர்களை அறிமுகப்படுத்துகிற போது அல்லது நண்பர்களோடு பேசுகிற போது அவர்கள் எனக்கு சொல்லிய விவரங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பலரும் நான் இயற்கை விவசாயம் என்று
நண்பர் ஒருவர் சொல்கிற போது அவருக்கு வருகிற கேள்வி, என்ன வகையான அரிசி போடுகிறீர்கள், என்ன வகையான தானியம் பயிரிடுகிறீர்கள், இதுதான் அவர்கள் சந்திக்கிற கேள்வி. இயற்கை விவசாயம் செய்கிற ஒருவர் மல்லிகைப்பூ பயிரிடக்கூடாதா, செவ்வந்தி பயிரிடக்கூடாதா, வேறு வகையான பூ வகைகள் பயிரிடக்கூடாதா, வேறு வகையான பயிர் வகைகளோ அல்லது இன்ன பிற செடி கொடி வகைகளோ பயிரிடக்கூடாதா, இவை பற்றிய பார்வையே கிடையாது. நம்மில் பலருக்கு இயற்கை விவசாயம் என்றவுடன் அது உணவு உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டது என்று கருதுகிற சிந்தனை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த போக்கு மாற வேண்டும் என்பதுதான் நாம் சந்திப்பதற்கான நோக்கம். இயற்கை விவசாயம் என்பது உணவு உற்பத்தியை மையமாக கொண்டது மட்டுமல்ல. இயற்கை வகையில், இயற்கை முறையில், மரபு சார்ந்த வகைகளில் மரபை மையமாக வைத்திருக்கிற விளைச்சலை மையமாக கொண்டது. அதில் எல்லாமும் உண்டு. நமது நோக்கம் மரபு வகைப்பட்ட உணவுப் பொருட்களை மட்டும் பாதுகாப்பது என்பதல்ல, சீர்தானியங்களை மட்டும் பாதுகாப்பது என்பதல்ல. மரபு வகைப்பட்ட எல்லா வகையான விளைச்சலையும், எல்லா வகையான இயற்கை விளைச்சலையும், உற்பத்தி பொருட்களையும் பாதுகாப்பது, பராமரிப்பது, ஒன்று சேர்ப்பது என்றவாறு நாம் இவற்றை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் சந்திப்பதற்கான நோக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் இயற்கை விவசாயம் அல்லது ஒரு பொருளை பாதுகாப்பது என்று நீங்கள் தொடங்கிய உடனேவே உங்களுடைய சொத்தை பாதுகாப்பது போல அல்லது சொத்து மதிப்பிற்குரிய ஏதோ ஒன்றை இணை வைத்து பாதுகாப்பது போல இயற்கை விவசாயத்தில் உணவை மட்டும் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். எல்லா புறமும் அரிசியும் எல்லா புறமும் பருப்புகளும் நீங்கள் உணவாக உண்கிற உணவுப் பொருட்கள் மட்டும் உற்பத்தி செய்தால் இயற்கையில் ஒரு முழுமையான சுழற்சி என்பது சாத்தியமில்லை. உங்கள் உடல் நோயை தீர்க்கிற மூச்சு காற்று வெவ்வேறு விதமான இயற்கையாக விளைந்த தாவரங்களை கடந்து வருகிறது, மூலிகைகளை கடந்து வருகிறது, மரங்களை கடந்து வருகிறது. எல்லா விதமான செடிகளும், எல்லா விதமான கொடிகளும், எல்லா விதமான மரங்களும், தானியங்களும், உணவுப் பொருட்களும் உள்ளடக்கமாக கொண்ட கட்டமைப்பு அல்லவா இயற்கை என்பது, இயற்கை விளைச்சல் என்பது. அப்படி என்றால் நாம் பாதுகாக்க வேண்டியது எல்லாவற்றையும் தானே. இயற்கை விவசாயத்தில் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் உங்கள் சோற்றை, உங்கள் காசை பாதுகாப்பது போலவா அவற்றை பாதுகாப்பது? நான் அதனால் தான் முன்பே சொன்னேன், பாதுகாப்பது என்பதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. நீங்கள் சேகரிக்கலாம். இயற்கை தான் உங்களை பாதுகாக்கும், மரபார்ந்த விவசாயம் தான் உங்களை பாதுகாக்கும். இன்றும் கூட இந்த தலைமுறை 40-50 வயதை எட்டியிருக்கிற தலைமுறை ஓரளவேனும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள், பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஒரு 50-40 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் எடுத்துக்கொண்ட உணவும் அவர்கள் சார்ந்திருந்த சூழலும். இன்று உண்கிற உணவும் இன்று இருக்கிற சூழலிலும் வாழ்கிற குழந்தைகள் இன்னும் 40 வருடம் கழித்து பாதுகாப்போடு இருப்பார்களா? அவர்கள் உடலை பாதுகாக்க வேண்டும், உணவை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லலாம். இன்று என்னை பாதுகாப்பது நான் உண்ட உணவு, என்னை சுற்றி தழுவிய வெப்பமும், என்னை சுற்றி தழுவிய காற்றும், நான் குளித்த தண்ணீரும், நான் குடித்த தண்ணீரும் என்னை பாதுகாக்கிறது. என் விளைச்சல் என்னை பாதுகாத்தது. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் உண்ட உணவு, நான் எடுத்துக்கொண்ட மூச்சு காற்று, என்மேல் படர்ந்த வெப்பம், இவைதான் நம்மை பாதுகாத்தது. இயற்கை தான் நம்மை பாதுகாக்கும் என்பதில் நீங்கள் போதுமான புரிதலோடு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கருத்து.
அடுத்தபடியாக இந்த பாதுகாப்போம் என்கிற சொல்லாடலை விட்டுவிட்டு மரபார்ந்த விதைகளை நாம் பத்திரப்படுத்துவோம், சேகரிப்போம். சேகரித்து அடுத்த தலைமுறையினருக்கு குறைந்தபட்சம் அறிமுகப்படுத்துவது, அதிகபட்சமாக பரவலாக்குவது, இது நம் முன் இருக்கிற திட்டம் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதுதான், இந்த திட்டத்திற்காக தான் நாம் கூடியிருக்கிறோம். என்ன விதைகள் நமக்கு இருக்கு? இப்பொழுது நமது ஆற்று வாழ்வியல் மையத்தில் இன்னும் ஒரு 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 80 to 90 வகையான அரிசி உள்ளிட்ட காய்கறிகள் உள்ளிட்ட விதைகள் ஒரு 3-4 மாதத்திற்குள் நாம் கையில் பரிமாறும் அளவிற்கு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கான ஏற்பாடுகளை நாம் தொடர்ந்து துவங்கிவிட்டோம். அது நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. வேறு வேறு அரிசி ரகங்கள் இப்போது நம் கையில் இருக்கின்றன. ஆனால் நாம் இயற்கை விவசாய மரபார்ந்த விதை சேகரிப்பு என்பது அரிசியில் மட்டும் இல்லை என்கிற புரிதல் வந்த பிறகு, உணர்தல் வந்த பிறகு, நமது செயல்பாடு என்பது ஒட்டுமொத்த இயற்கையில் மனிதன் சிதைத்ததாக மனிதன் தேக்கி வைத்திருக்கிற பகுதிகளை களைத்து போடுவதற்கு நாம் மரபார்ந்த விதைகளை மீட்டெடுப்பதும் சேகரிப்பதும் நாம் செய்ய வேண்டிய கடமையாக, பொறுப்பாக நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட திட்டத்தோடு நாம் கூடியிருக்கிறோம். இதை எவ்வாறு செய்வது, எப்படி செய்வது என்று நான் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் நாம் அடிப்படையில் செய்யப்போவது, துவங்குவது, நாம் இன்று துவங்குகிறோம். இன்று நம் கையில் இருக்கிற சில நெல் வகைகள் இருக்கின்றன. இன்னும் குறுகிய காலத்தில், நாம் இப்போது தயாரிப்பில் இருக்கிறோம். இன்னும் குறுகிய காலத்தில், அநேகமாக அடுத்த சந்திப்பில், இந்த ஆடி மாதம் நகர்கையில் நம் கையில் மரபார்ந்த பல்வேறு வகைப்பட்ட விதைகளை நாம் சேகரிப்பிற்கு எடுத்துக்கொள்ள முடியும், பத்திரப்படுத்த முடியும். நாம் விரும்புகிறவர்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியும். இவற்றில் சிறுதானியங்கள் இருக்கின்றன, நெல் வகைகள் இருக்கின்றன, காய்கறிகள் இருக்கின்றன, கீரை வகைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் இல்லாத இன்ன பிற செடி வகைகள் இருக்கின்றன. நீங்கள் இவையெல்லாம் போடும்போதே, இவையெல்லாம் விதைக்கும் போதே இவற்றோடு பெயர் சொல்லாத வேறு சில தாவரங்களும் விளைவதை பார்க்க முடியும். இப்படி ஒரு ஒன்றுபட்ட ஒருங்கிணைப்பாக இருக்கிற, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிற ஒரு அழகான இயற்கை சூழலை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை நாம் செயலாக்கம் செய்கிறோம். இது பேரன்பால், இந்த பேரண்டத்தினுடைய பேரன்பால் இது சாத்தியமாகும் என்று நான் காத்திருக்கிறேன். உங்களுடைய நல்ல விருப்பமும் உங்களுடைய பங்களிப்பும் இது சாத்தியமாவதற்குரிய வெளிப்பாடுகளாக கண்முன் தெரியும் என்று எனக்கு தோன்றுகிறது. இவை ஒரு வாழ்வியலினுடைய வேறு வேறு பகுதிகள், இவை எல்லாமும் உள்ளடக்கமாக இருக்கிற போது நல்ல உணவு, நல்ல மருத்துவம், நல்ல காற்று, நல்ல வெப்பம், நல்ல மழை எல்லாமும் நல்ல பூமியில் பொழிவதாக மாறும். எனவே இந்த திட்டமிடல் என்பது ஒரு எளிமையான திட்டமிடல் அல்ல, மிக ஆழ்ந்த பொறுப்புணர்வு மிக்கவர்களுடைய சந்திப்பு இது. இங்கே பங்கேற்கிற ஒவ்வொருவரும் மதிப்பு மிக்கவர்கள், பொறுப்புணர்வு மிக்கவர்கள். இவருடைய பணி என்பது இயற்கையை பேண வேண்டும், இயற்கையோடு ஏற்பட்ட மோதலை, முரண்பாடை தீர்க்க வேண்டும், இயற்கையினுடைய வழிகாட்டுதலை போற்ற வேண்டும் என்று முன்னே சென்ற பல முன்னோடிகளினுடைய வழிப்பாதையில் இன்னும் அடர்த்தியாக பயணிக்கிற ஒரு பயணப்பாடு. அவர்களுடைய பாரத்தை, முன்முயற்சியை நாமும் பங்கிட்டுக் கொள்கிற ஏற்பாடு. அந்த வகையில் நமது இந்த நல்ல துவக்கம் என்பது
மரபார்ந்த எல்லா வகை விதைகளையும் சேகரிப்பது, அவற்றை பிறருக்கு, அறிந்தவர்களுக்கு, குழுவில் உள்ளவர்களுக்கு என்று எல்லோருக்கும் அறிமுகம் செய்வது, பரவலாக்குவது. சில நாட்களுக்கு பிறகு, மாதங்களுக்கு பிறகு நம் கையில் இருக்கிற விதைகளை வாய்ப்புள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். சொந்தமாக நிலம் வைத்திருக்கிறவர்கள், விரும்புகிறவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அவர்களுக்கு நாம் பகிர்ந்தளிக்கலாம். அவர்கள் இன்னும் பலருக்கு பகிர்ந்தளிக்கலாம். இப்படி இதனுடைய விளைச்சல் என்பது, உற்பத்தி என்பது மரபார்ந்து ஒரு புறம் விளைந்து கொண்டே இருக்கும். மரபு சார்ந்த விதை சேமிப்பு என்பது அடர்த்தியாக நடந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் நமது முயற்சி நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். இந்த பேரண்டத்தினுடைய பேரன்பு உங்களது, நமது அனைவரினுடைய முயற்சியையும் வெற்றி பெறச் செய்யும். விதைகளை சேகரிப்போம். தொடர்ந்து பேசுவோம்.